கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் திரும்பவும் ஒரு விஷயம் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாதபடி இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்க ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து இம்மட்டும் எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே அருமையான உம்முடைய மக்களை நீர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் நீர் நிறைத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்திலும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்வீரார். கன்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன் ஆமேன். உட்கார்வோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தை யாராயில் ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அருமையானவர்களே, இந்த தாவீதின் பார்வையிலே கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு கர்த்தர் எனக்கு விருந்து தருகிறவர். கர்த்தர் எனக்கு, சத்தமாக தான் சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்கு விருந்து தருகிறவர். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, இந்த உலகத்தில் எத்தனையோ விருந்துகள் இருக்கிறது இல்லையா? என்ன 5 ஸ்டார் ஹோட்டலில் விருந்து கொடுப்பாங்க, 3 ஸ்டார் ஹோட்டல் விருந்து இருக்குது, அப்புறம் அருமையாக பிரியாணி இருக்குது, நிறைய விருந்து நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோம். திருமண விருந்து, பிறந்தநாள் விருந்து, அப்படின்னு நிறைய இருக்குது. இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த விருந்து கொஞ்சம் விசேஷமானது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த 23ஆம் சங்கீதத்தை நேற்று தினத்தில் நாம் தியானிக்கும் பொழுது நாம் சிந்தித்தோம். இந்த சங்கீதம் தாவீதினாலே எழுதப்பட்டது. கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி அவனை ஆண்டவர் பாதுகாத்து அவனுக்கு தேவையான கிருபைகளை தந்து நடத்தின பொழுது ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். இது அவருடைய சிறு வயதில் எழுதியிருக்கலாம் என்று ஒரு கூட்டமோ, இது அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடின பொழுது எழுதின சங்கீதம் என்று ஒரு சாராரும் பேசுகிறார். ஆனால் இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒரு என்ன சொல்றது, மனப்பாடமாய் தெரிந்த ஒரு சங்கீதம். அதே போல சிறு பிள்ளைகள் இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல 100ஆம் சங்கீதம் படிப்பாங்க, அப்புறம் 1ஆம் சங்கீதம் படிப்பாங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23ஆம் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதத்தை ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியல அப்படின்னா அவங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சங்கீதம். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அந்த முதல் பகுதியிலே நாம் பார்க்கும்போது இந்த தாவீது ஆண்டவரை ஒரு மேய்ப்பராக பாவித்து அவன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். 4வது வசனம் வரைக்கும் அவன் ஆண்டவரை ஒரு மேய்ப்பராக அவன் அங்கே சித்தரிக்கிறார். 5வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால்
இந்த மேய்ப்பராய் பார்த்த இந்த ஆண்டவரை இப்போ தாவீது எப்படி பார்க்கிறார்னா, எனக்கு ஒரு விருந்து தருகிற ஆண்டவர் என்று சொல்லி அவரை பார்க்கிறார். இந்த அருமையான நேரத்தில் அருமையானவர்களே, இந்த விருந்து விசேஷமானது. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த விருந்து யாருக்கு முன்பாக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக கொடுக்கப்படுகிற விருந்து. இந்த சத்துருக்களுக்கு முன்பாக என்று சொல்லும்போது, இந்த வேதத்தின் அடிப்படையில் சிலரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அவர்களுக்கு சத்துருக்கள் ஏன் உருவானார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஈசாக்கை அபிமெலேக்கு என்கிற ராஜா அவனை தங்களுடைய ஊரிலிருந்து அவனை துரத்தி விடுகிறான். கேராரூர் என்கிற இடத்துல இருந்து அவனை வெளியே அனுப்புகிறான். அதற்கு அவன் சொல்லுகிற காரணம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். 26:16. ஏமா ஆதியாகமம் 26:16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த பகுதியில் 14வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அப்போ இந்த இடத்துல சத்துரு ஏன் உருவாகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதமாய் வாழ்ந்தால் யார் வருவாங்க? சத்துரு உருவாவாங்க. அவன் குறைவில்லாமல் நிறைவை பெற்றான். ஆகவே அவனை பார்த்து பொறாமை கொண்டார்கள். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த ராஜாவே பார்த்து அவனை சொல்றான், நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லி அவனை துரத்துகிறார்கள். அதே போல இரண்டாவது நாம் பார்க்கும்போது, இந்த இடத்துல ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நாம் பார்க்கிற இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? உயர்த்தப்படும் போது, உயர்வு வரும்போது சத்துருவும் தானாய் வருவான். இல்லை, ரெண்டாவது யாருக்கு சத்துரு வர்றாங்க பாருங்க. இந்த இடத்துல வேதம் சொல்லும்போது வாசிங்க 4வது வசனம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அப்பா இவன் மேல, யோசேப்பு மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தான். பல வர்ண அங்கி ஆயத்தப்படுத்தி கொடுத்தான். எல்லாரை விட உயர்த்தி வைத்ததுனால இந்த சகோதரர்கள் யோசேப்பை என்ன செய்தார்களா? பகைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இன்னொரு காரணத்தை வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மாகாரமாய் பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நாம் பார்க்கிற அடுத்த காரணம் என்ன அப்படின்னா, புகழப்படும் போது நமக்கு சத்துருக்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் நம்மளை புகழ்ந்தாங்கன்னா ஒருத்தன் எழும்புவான், இவங்களை யாரும் புகழக்கூடாது, இவன் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டுறதுக்கு ஒரு ஆள் எழும்புவான். அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்? ஒருவனை புகழ்ந்தால் அவனுக்கு சத்துருக்கள் வருவார்கள். அடுத்தது சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரமா சொல்லிடுறேன். பெருகினால், இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஜனங்க என்ன பண்ணாங்களாம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். பெருகின பொழுது ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. ஆகவே இந்த ஜனங்களை அவன் பகைத்தான். அவர்களுக்கு என்னென்னலாம் தீங்கு செய்ய முடியுமோ அத்தனை தீங்கையும் செய்தான். அதே போல யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது
19வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. நீங்கள் இந்த உலகத்தாராய் இருந்தால் உலகம் உங்களை சிநேகிக்கும், நீங்கள் உலகத்தாராய் இல்லாததுனால உலகம் உங்களை பகைக்கிறது. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ இந்த உலகத்தான் அல்ல, ஆகவே உலகம் உன்னை பகைக்கும். உலகமே உனக்கு சத்துரு. அல்லேலூயா. பயந்துட்டீங்களா? உலகமே உனக்கு சத்துரு. ஏன்னா நீங்க அவங்க கூட இல்லை, நீங்க ஆண்டவராலே வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆகவே உலகம் உங்களை பகைக்கிறது. இப்போ அப்படியே கொஞ்சம் மாத்தி சத்துருவினுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் அப்படி கொஞ்சம் அப்படி உல்டாவா படிச்சு பாருங்களேன். நீ பெருகக்கூடாது. சத்துரு யோசிப்பான், நீ எங்களை விட பெரிய ஆளாக கூடாது. ரெண்டாவது அவன் யோசிப்பான், நீ எங்களை விட மேன்மை பெறக்கூடாது, எங்க கீழே தான் நீ இருக்கணும். மூணாவது அவன் யோசிப்பான், எல்லாரும் இவனை புகழக்கூடாது, எல்லாரும் இவனை இகழ வேணும், அதுதான் அவனுடைய விருப்பம். நான்காவது அவன் யோசிப்பான், இவர்கள் இருக்க இருக்க விருத்தி அடைகிறார்கள், இல்லை இவங்க இருக்க இருக்க குறைஞ்சு போகணும் அப்படின்னு யோசிப்பான். அதே போல கடைசியா யோவான்ல சொன்னது போல, இவங்க நம்ம கூட இருக்கணும், நம்மள மாதிரி பாவியா இருக்கணும், நம்மள மாதிரி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யணும், ஆனா இவன் என்னவோ பெரிய பரிசுத்தவான் மாதிரி இருக்கிறானே அப்படின்னு யோசிக்குது. இப்போ பந்தி நடக்கிறது. இந்த பந்தி யாருக்கு முன்பாக நடக்கிறது தெரியுமா? நான் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பாக, நான் குறைவுபட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பாக, எல்லாரும் என்னை இகழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பாக, எல்லாரும் இவன் தாழ்த்தப்பட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு முன்பாக, இவர்கள் கெட்டு சீரழியணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க தானே? கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டா போதும், உடனே அவங்களுக்கு வயிற்றெரிச்சல் வந்துடும். நீங்க கொஞ்சம் நகை மாட்டிட்டு போனீங்கன்னா போதும், உடனே அவங்களுக்கு வயிற்றெரிச்சலா இருக்கும். என்ன மாதிரி போட்டு போறா பாரு, கொஞ்சம் அழகா கலரா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டா போதும் இல்லை, எங்கேயாவது ஒரு 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 ஃபங்க்ஷனுக்கு கிளம்புனீங்கன்னா போதும், கிளம்பிட்டாங்க பாரு அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன், வீட்டு முன்னால ஸ்பீக்கர்லாம் கட்டி பாட்டெல்லாம் போட்டிருக்குது. யார் வீட்டு முன்னால? உங்க வீட்டு முன்னால தான். திடீர்னு ஸ்பீக்கர்லாம் கட்டி பாட்டெல்லாம் போட்டிருக்குது, பெரிய பெரிய கார்லாம் வந்து நிற்குது, அதுல இருந்து அப்படியே ஆட்கள், பெரிய ஆட்கள்லாம் இறங்கி வர்றாங்க. எதிரில் இருக்கிற சத்துரு யாரு? இவங்க குறைவுபட்டு போகணும், இவங்க வெட்கப்பட்டு போகணும், இவங்க பெருகக்கூடாது, இவங்களை நம்மள மாதிரி நாசமா போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சத்துரு எட்டி பார்க்குறான். பார்த்தா என்னடா இது, நேற்றே வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் பஞ்ச பரதேசி மாதிரி உட்கார்ந்து இருந்தவங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு செட்டு போட்டு பாட்டெல்லாம் போட்டு என்னமோ விருந்து நடக்குது. எப்படி இது நடக்குது? உள்ள கப கபன் வயிறு எரியுது. நாசமா போவான்னு நினைச்சா இப்படி இருக்கிறானே, குறைவுபட்டு போவான்னு நினைச்சா பெருகிட்டு இருக்கிறானே, இவனை எல்லாரும் இகழ்வாங்கன்னு நினைச்சா எல்லாரும் புகழற மாதிரி இருக்கிறானே, பார்த்து 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 எரிந்து நாசமாக போறதுக்கு எதிரி ஒருத்தன் இருக்கிறான். அல்லேலூயா. எதிர் வீட்டுக்காரனை சொல்லலை, உங்களை வீழ்த்த வேண்டும் என்றும், அழிக்க வேண்டும் என்றும், குறைவுபட வேண்டும் என்றும், வெட்கப்பட வேண்டும் என்றும், நீ இந்த உலகத்தில் பாவத்தில் உழன்று கடவுளுக்கு விரோதமான காரியம் செய்து ஆசீர்வாதத்தை நீ இழந்து போக வேண்டும் என்று காத்திருக்கிற ஒரு சத்துரு இருக்கிறார். பேதுரு சொல்றாரு, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு சிங்கத்தை போல. அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், அது சிங்கம் இல்ல, பிசாசு சிங்கம் இல்ல, சிங்கத்தை போல, கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல. அல்லேலூயா. ஏன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க, இப்போ பயந்துட்டீங்க போல இருக்குல்ல. கெர்ச்சிக்கிற சிங்கம் போலன்னு உடனே அப்படியே ஐயோ அப்படின்னா ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு பந்தி கொடுக்கிறவர் பெரியவர். உங்களை மகிழ்ச்சியாக வைக்கவே விரும்பி அவர் செய்கிற இந்த நன்மையை
ஒரு நாள் நீங்க மறந்துடக்கூடாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் எல்லா நெருக்கங்களின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும், பயத்தின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் சொல்றான், என் சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பந்தி எப்படிப்பட்டது அதையும் நம்ம பார்க்கணும்ல. வேதம் சொல்லுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து போஜன பந்தியை என்ன பண்ணியிருக்கிறது, ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். அருமையானவர்களே, இதுக்கு இப்படி ஒரு தலைப்பு கொடுத்தேன், குறைவில்லாத பந்தி. என்ன பந்தி? அங்கே வேதம் சொல்லுகிறது, தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி நமக்கு ஒரு பெரிய விருந்து ரெடியா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடுறது, நடக்கிறது, பறக்கிறது எல்லாமே இல்ல, அதுலேயும் சாதாரணமானது இல்லை, கொழுத்த. நீங்களும் நானும் போய் பீஸ் போடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேணான்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு அங்கே என்ன இருக்குது, கொழுமையான செழுமையான ஆசீர்வாதமான ஒரு விருந்து ஆயத்தப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மத்தேயின் சுவிசேஷத்தில் அதை இன்னும் கொஞ்சம் கூட மெருகேற்றி பார்ப்பீர்களானால் 22ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 22:8-10. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போய்விட்டார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இயேசு கிறிஸ்து இன்னொரு விருந்தை சொல்றாரு. அது என்ன விருந்து தெரியுமா? அது ஒரு ராஜாவினுடைய கல்யாண விருந்து. அல்லேலூயா. ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்கு கல்யாணத்தை ரெடி பண்ணிட்டு அவனுக்கு தெரிந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டான். ஆனா ஆளாளுக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி யாருமே வரல. இப்போ ராஜா பார்க்கிறாரு, அத்தனை பேரும் அபாத்திரவான்களாய் போய் விட்டார்கள். ஆகவே நீங்க போங்கப்பா, வழியில போங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எதிரில் வர்றாங்களோ, அவன் நல்லவனா இருக்கட்டும் பொல்லாதவனா இருக்கட்டும், எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு சொல்லி அழைக்கிறார். இப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த விருந்து சாலை எதனால நிறைந்து இருக்கிறது தெரியுங்களா? விருந்தாளிகளால் நிறைந்திருக்கிறது. யார் அந்த விருந்தாளிகள் அப்படின்னா, பைபிள் சொல்லுது, வழியிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் அவர்கள் கூட்டி கொண்டு வந்தார்கள். எப்படிப்பட்ட விருந்து தெரியுமா? இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம், அதுதான் விருந்து. அல்லேலூயா. நல்லவனா இருந்தேன், அதனால ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுக்கல. நான் கெட்டவனா சுத்திட்டு இருந்தேன், எல்லாரும் என்னை வெறுத்தாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்குனாங்க. ஆனா என் ஆண்டவர் என்னை ஒதுக்கல. நான் பாவத்துல உழன்று கிடந்தேன், என்னை பார்க்கும்போது ஐயா இதுவா உருப்படாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த உருப்படாது தான் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த பந்தியில கொழுத்த ஜந்துக்கள் அடிக்கப்பட்டது மட்டுமல்ல, இந்த பந்தி எல்லாரையும் ஒன்றாக ஐக்கியப்படுத்துகிற ஒரு பந்தி. அல்லேலூயா. யாரையும் பிரித்து பார்க்கல, எல்லாரையும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறவர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, எங்கேயோ கிடந்த என்ன கொண்டு வந்து இந்த பந்தியில உட்கார வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றின்னு ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று, அது சத்துருக்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணப்பட்ட பந்தி. ரெண்டாவது, அது குறையில்லாத பந்தி. மூணாவது, கனப்படுத்துகிற பந்தி. என்ன பந்தி?
கனப்படுத்துகிற பந்தி. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றா, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. யூதர்களுடைய பாரம்பரியம். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்றாங்க, கிழக்கில், அதாவது அந்த நாட்கள்ல பழைய காலத்துல அந்த இஸ்ரவேலரை சுற்றி இருந்த தேசங்கள்லையும் ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னா, அவங்க விருந்துக்கு வருகிற விருந்தாளிகளை, அதுலேயும் கனம் பெற்றவர்கள், இப்போ ஒருவேளை ஒரு பதவியில் இருக்கிறவங்க அல்லது ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்க, அல்லது மதச்சார்பாய் பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் வரும் பொழுது அவர்களுடைய தலையில எண்ணெய் ஊற்றி, அபிஷேக எண்ணெய் ஊற்றி அவர்களை வரவேற்பாங்களாம். எங்க இதை பார்க்கலாம் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல ஒரு ஒரு பந்தியை இயேசுவுக்கு பரிசேயன் ஒருத்தன் ஆயத்தம் பண்ணினான். தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவன் பாருங்க, இந்த பரிசேயன் செஞ்சது என்ன தெரியுமா? இயேசுவை விருந்துக்கு அழைத்தான், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இவன் சாதாரணமாக அவரை நடத்த ஆரம்பிச்சிட்டான். அவருக்கு ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் தரல. ஆனால் அந்த ஊரில் பாவியான ஒரு ஸ்திரீ இருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவருடைய பாதத்தருகே வந்து தன் கண்ணீரினால் அவர் பாதத்தை நனைத்து, தன் தலைமுடியினால் அவருடைய பாதத்தை துடைத்து, தான் கொண்டு வந்திருந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களிலே பூசினார். இதை பார்த்த உடனே இந்த பரிசேயனுக்கு பயங்கர கோபம். இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தன்னை தொடுகிறவர் யார் என்று இவருக்கு தெரியுமே, இவ பாவியான பெண்ணாச்சே அப்படின்னு அவன் நினைக்கும் போது ஆண்டவர் அந்த பரிசேயனை பார்த்து சொல்றாரப்பா, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே இவள் இதை செய்கிறாள் சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க 44வது வசனத்துல சொல்றாரு, நான் உன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது என் கால்களுக்கு நீர் தண்ணி தரல. அல்லேலூயா. அப்போ ஒரு விருந்துக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? காலை கழுவுறதுக்கு தண்ணி தருவாங்க. காரணம், அவங்க இருக்கிற அந்த பகுதி வனாந்தரமான பகுதி, நிறைய தூசிகள் இருக்கும். ஆகவே ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அவங்க காலை கழுவிட்டு உள்ள நுழையணும். தண்ணீர் கொடுப்பாங்க, முடிஞ்சா தண்ணீர் கொடுப்பாங்க, இல்லைன்னா தண்ணீர் அவங்களுடைய காலில் ஊற்றுவாங்க. அவன் அதை செய்யலை. ரெண்டாவது சொல்றார் 45வது வசனத்துல, நீ எனக்கு என்ன செய்யல? முத்தம் செய்யலை. வந்த உடனே அப்படி கட்டி பிடிச்சி, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அரேபியர்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, ஒருத்தர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வரவேற்பாங்க. அதையும் இந்த பரிசேயன் செய்யலை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இவன் என் பாதத்தில் முத்தம் கொடுத்தாள். மூணாவது சொல்றார் பாருங்க, என்னது? அந்த 46வது சொன்னார், நீ என் தலைக்கு என்ன பண்ணல? எண்ணெய் பூசலை. அதுதாங்க ஒரு கனம் பெற்ற மனிதனை வீட்டிற்கு வரவேற்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? எண்ணெய் பூசி வரவேற்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின அந்த பந்தியில அவர் என்ன பண்றாரா? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. அப்போ ஒன்று தெரிஞ்சுங்க, நான் கர்த்தருடைய பார்வையில மேன்மை பெற்றவனாயிருக்கிறேன். என்னை கனப்படுத்துறார். யாருக்கு முன்னால? யார் நான் கெட்டு போகணும்னு நினைச்சாங்களோ, யார் நான் குறைபட்டு போகணும்னு நினைச்சாங்களோ, யார் என் வாழ்க்கையில நான் ஒன்றுமில்லாமல் நிர்மூலம் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை கனப்படுத்துறாரு. என்னை முத்தம் கொடுத்து என் தலைக்கு எண்ணெய் பூசி என்னை வரவேற்கிற ஒரு ஆண்டவர். இது என்ன பந்தி தெரியுமா? கனப்படுத்துகிற பந்தி. நான்காவதாக இந்த பந்தி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு அன்பையும் நிறைவான அன்பை வெளிப்படுத்துகிற பந்தி. இது என்னது? நிறைவான அன்பை வெளிப்படுத்துகிற பந்தி. என்ன நடக்குது? அவர் சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த நாட்களில் விருந்துக்கு வர்றவங்க, நம்ம இப்போ இது பார்த்தோமே, அந்த மாதிரி விருந்துக்கு வருகிறவர்களுக்கு அவங்க திராட்சை ரசம் கொடுப்பாங்க. வந்த உடனே அவங்களுடைய களைப்பு மாறுவதற்காக என்ன பண்ணுவாங்களா? திராட்சை ரசம் கொடுப்பாங்க. அது எந்த அளவுக்கு நிறைந்து இருக்கிறதோ அதுதான் அந்த வந்த மனிதன் மேல அந்த குடும்பத்தினர் வைத்திருக்கிற அன்பை காட்டும். நம்ம காஃபி கொடுப்போம் வர்றவங்களுக்கு, எப்படி கொடுப்பீங்க?
ஒரு சிலர் சின்ன டம்ளரில் கொடுப்பாங்க. அந்த சின்ன டம்ளர்லேயே 3/4 பாகம் கொடுக்குற ஆட்கள் உண்டு. இல்லை ஒரு சிலர் கொஞ்சம் பெரிய டம்ளராக, அதுக்காக வீட்டுக்கு நான் வந்தேன்னா அந்த மாதிரி ஏதாவது பார்த்து பெரிய டம்ளராக தேடி எடுத்து கொடுத்துறாதீங்க. பெரிய டம்ளர். ஒரு சிலர் இருக்கிறாங்க, நிறைய கொடுத்துட்டு ஐயா குடிங்கய்யா. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க குறைவா சாப்பிடக்கூடாது, நிறைஞ்சு சாப்பிடணும். இல்லை இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிற இந்த விருந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா அந்த கப்பு அப்படியே நிறைஞ்சு வழிதான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, என் அன்பு குறைவானது அல்ல, என் அன்பு நிறைந்து வழிகிற அன்பு. அல்லேலூயா. உங்க மேல என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அன்புக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறது தான் இந்த பந்தி. நான் உள்ள வரும்போது என்னை ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக, இல்ல என்னுடைய எல்லா பலவீனங்களையும் மாறி நான் ஆறுதல் அடைவதற்காக, நான் என்னுடைய வாழ்வை ஆண்டவர் இப்பொழுது நிறைத்து நடத்துகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு பந்தி பரிமாறுறான். அவனுக்கு முன்னால் இருந்த அவனுடைய உணவை என்ன பண்றான்னா பகிர்ந்து கொடுக்கிறான். பகிர்ந்து கொடுக்கும் போது எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுத்தான். பென்யமீனுக்கு எத்தனை பங்கு கொடுத்தான்? 5 பங்கு அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை விட பென்யமீன் எனக்கு விசேஷம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு விசேஷம், அதனால நிரம்பி வழிகிறபடி நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 16 சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்லும்போது, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், கர்த்தர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. அவர் என்னுடைய பாத்திரத்தின் பங்கு, நிறைந்து வழிகிற அந்த அன்பை எனக்கு வெளிப்படுத்துகிறவர். அதே போல யோவானின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 38வது வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிங்களா, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நிரம்பி ஓடுவார். அது நமக்கு மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்துல நான் நிறைவான அன்பை வெளிப்படுத்துகிற பந்தியாக இதை நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விழுந்து போகணும், அழிந்து போகணும், குறைவுபடணும், இகழப்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். 2வது, என்னுடைய வாழ்க்கையில செழுமையானதும் நிறைவானது எனக்கு தந்து ஒரு பெரிய பந்தி எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர், குறையில்லாத பந்தி. 3வது சொல்லுங்க, எல்லாருக்கும் முன்னாலே என்னை கனப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு கனப்படுத்தும் பந்தியை நீர் எனக்கு வைத்திருக்கிறீர். 4வது சொல்லுங்க, எல்லாரும் பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு என் மேல ஒரு நிறைவான அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். என்னுடைய பந்தியை நீர் நடத்துகிறீர், அதற்காக உமக்கு நன்றின்னு கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல வரும் பொழுது நம்முடைய சூழ்நிலை நினைத்து நாம் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளை நினைத்து நம்ம சோர்ந்து போய் வந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகளை நினைத்து நாம் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஒருவேளை தாவீதை போல அவனுடைய சொந்தங்களே அவனை வெறுத்து தள்ளின சூழ்நிலைகள் உனக்கு இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அந்த சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். அந்த பந்தி குறைவில்லாத பந்தி. அந்த பந்தி உன்னை கனப்படுத்துகிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பந்தி. அந்த பந்தி உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை நிறைவான அன்பை செலுத்தி உன்னை நடத்துகிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு பந்தி. நீ ஒரு நாளும் மற்றவங்களுக்கு முன்னால வெட்கப்பட்டு போவது கர்த்தருக்கு பிரியமில்லை. நீ குறைவுபட்டு போவது கர்த்தருக்கு பிரியமில்லை. யார் உன்னை வெட்கப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிற ஒரு பந்தி தான் ஆண்டவர் தருகிற அந்த பந்தி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை குறைவுபடணும், நம்ம வெட்கப்பட்டு போகணும், நம்ம ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகணும்னு நினைக்கிறவர்களுக்கு முன்னால
கர்த்தர் உங்களை பார்த்து, நீ எனக்கு மிகவும் அருமையானவன், நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ எனக்கு மிகவும் அன்பானவன், நான் உன் பாத்திரத்தை நிரம்பி வழியச் செய்வேன். உன்னுடைய வாழ்வில் நான் தருகிற பந்தி குறையில்லாத பந்தி, அது எல்லாரும் இணைந்து சந்தோஷப்படுகிற பந்தி. அந்த பந்தியை நான் உனக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். வரும் காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையின் நாட்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவரை பற்றி கொண்டா, அவரை சார்ந்து கொண்டா, அவரையே நம்பி நின்றால் அவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். எப்படி தாவீதை உயர்த்தினாரோ அதே ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். எப்படி தாவீதை அவன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை வர வர விருத்தி அடைய செய்தாரோ அதே போல கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். நீங்கள் மேன்மைகளை காண்பீர்கள். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளிலும் நீர் தந்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்துகிறீர், உமக்கு நன்றியப்பா. இந்த பந்தியை ஆண்டவரே எங்களை கனப்படுத்தும்படியாக நீர் ஆயத்தப்படுத்துகிறீர். இந்த பந்தி எங்களுக்கு குறைவில்லாத ஒரு நிறைவான பந்தியாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விருந்து உம்முடைய நிறைவான அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கேயோ கிடந்த எங்களுக்கு நீர் தந்திருக்கிற இந்த கனத்துக்காக, இந்த அன்புக்காக, ஆண்டவரே இந்த ஐக்கியத்துக்காக, இந்த செழிப்புக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் இன்னும் நடத்த போகிறீர், இன்னும் மேன்மைப்படுத்த போகிறீர். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும்படி எங்களுடைய வாழ்க்கையை நீர் நடத்த போகிறீர். உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.